ரெஸ்லிங் கிங் தமிழை பார்க்கும் எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா WWE சேர்ந்த ஒரு ரெஸ்லருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அண்ட் WWE முன்னாள் சாம்பியனுக்கு இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஜுரியாக இருக்குது. இதை தவிர்த்து சிஎம் பாங் ரோமன் ரெயின்ஸ் சொல்லிட்டு நிறைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல சேனலுக்கு வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரெஸ்லிங் சீலை தமிழில் தெரிஞ்சுக்கலாம். காய்ஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லி வருவீங்களோ அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இது ரெஸ்லிங் சீசன் ஆல்ரெடி எல்லா அப்டேட்டையும் கொடுத்தாச்சு. இனி ராஸ் மட்டும் நடக்கும்போது அதில் ஏதாவது அப்டேட் கொடுத்தா சர்ப்ரைஸ் கொடுத்தா அதை பற்றி சொல்ல முடியும். அதனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலான நியூஸ் தான். ஃபஸ்ட்டு WWE ஒரு மிகப்பெரிய ரெஸ்லருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிருக்குது அப்படின்னு சொன்னது யாருக்கு பார்த்தீங்கன்னா WWE முன்னாள் உமன்ஸ் சாம்பியனான நயா ஜாக்ஸுக்கு தான். ரீசன்ட்லி பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்மாக்டவுனில் வந்து நயா ஜாக்ஸை பார்த்துருக்க மாட்டீங்க. நயா ஜாக்ஸும் சரி கேண்டிஸும் சரி ஒரு டாக் டீமாக தான் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் பிராண்டில் சுற்றிட்டு இருந்திருந்தாங்க. ஆனால் ஒரு 4-5 வாரமாகவே பார்த்தீங்கன்னா அவங்கள காணோம். எங்கே போனாங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க போல இருக்குது. நயா ஜாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நிலையில் ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுருச்சான். அந்த இன்ஜுரி காரணமாக பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் வந்து சண்டை போட முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டாக்டர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ மெடிக்கல் டாக்டர்ஸே வந்து சண்டை போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால வேற வழி இல்லாமல் WWE பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நயா ஜாக்ஸுக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நயா ஜாக்ஸை நம்ம மேபி இந்த வருடம் ரெஸ்ல்மேனியாவில் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. சம்மர்ஸ்லாமில் அவ்வளோ கஷ்டப்பட்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணாங்க. பட் ஆனால் ராயல் டர்புக்கு முன்னாடியே தோத்துட்டாங்க. என்ன கர்மண்டா இது. உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். முன்னாள் WWE யுனைடெட் சாம்பியனான ரூசேவ் வந்து இப்போதைக்கு AEWலேருந்து ரிலீஸ் ஆகிட்டாரு. அவர் வந்து மிரோ அப்படிங்கிற பேரில் தான் AEW இருந்தார். கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஒரு அதர் ரெஸ்லிங் கம்பெனிக்கு போவார்னு எதிர்பார்த்த நிலையில் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸாக சொல்லியிருக்கிறாங்க. மிரோவை பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் H வந்து பேசி எடுத்து கான்ட்ராக்டை சைனிங் பண்ணி வச்சுட்டாங்களாம். 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் மூலியமாக பார்த்தீங்கன்னா WWEக்கு வந்து மீண்டும் வந்து விட்டார் ரூசேவ். ஸோ அவரோட பழைய பேர் ரூசேவ். இதுக்கப்புறமா WWE தான் வரப்போகிறாரு. ஸோ இது எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் தான் அஃபிஷியலி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ AEWலேருந்து ரிலீஸ் ஆன 3 பேர், அதில் வந்து நம்ம மலாய்க்கி பிளாக் ஒருத்தர், அண்ட் ரே ஃபினிக்ஸ் ஒருத்தர், அண்ட் இப்போ ரூசேவ் ஒருத்தர். இந்த 3 பேரும் ஒரே நேரத்தில் தான் AEW விட்டு போனாங்க. அந்த 3 பேருமே ஒரே நேரத்தில் WWE வர போகிறாங்க. இப்போ ரே ஃபினிக்ஸ் நெக்ஸ்ட் வீக்கில் அதுக்கப்புறம் ஸ்மாக்டவுனுக்கு வர போகிறாரு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மலாய்க்கி பிளாக் ஏப்ரல் மாதம் வர போகிறாரு. அண்ட் ரூசேவோட ரிட்டர்னும் காத்துட்டு இருக்குது. தொடர்ந்து அடுத்தடுத்து முன்னாள் WWE ரெஸ்லர்ஸை பார்த்தீங்கன்னா WWEக்கு கூட்டிகிட்டு வரதுல WWE ஆர்வம் காட்டிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ரூசேலாம் எனக்கு அந்த காலத்தில் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆன்டி அமெரிக்கன் கேரக்டர்லாம் வருவாரில், அது பங்கமாக இருக்கும். ஸோ ட்ரிபிள் Hோட ஏரா வேறு மிரோ எப்படி யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பொதுவாகவே காசு பணம்லாம் இருந்திருந்தால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நடப்பாங்க. அந்த மாதிரி தான் மிக் ஃபோலி பார்த்தீங்கன்னா அதிகமான காசு இருக்கிறதுனால ஆக்சிடென்ட் பண்ணி நிறைய ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காரு. தி மியூஸோ எப்படி ஒரு கஞ்சாடாவோ அதே மாதிரி மிக் ஃபோலி ஒரு சரக்கடி டாவு. அதாவது காசு இருக்குன்னு சொல்லிட்டு சரக்கு அடிச்சுட்டு நிறைய ஆக்சிடென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா அந்த சரக்கு அடிச்சதெல்லாம் போடலை. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா மிக் ஃபோலிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்குதான். கார்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கி 2 துண்டாக இருக்குது. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா அதாவது சொல்லுவாங்களா நடுவில் கொஞ்சம் ஒரு பக்கத்தை காணணும், அதே மாதிரி காருடைய முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்தையே காணும். அந்த அளவுக்கு ஆக்சிடென்ட் பண்ணி காரை நொறுக்கி எடுத்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற லோக்கல் டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பக்கத்தில் இருக்கிற ஊரில் இருக்கிற லோக்கல் டாக்டர்ஸை கூப்பிட்டு பார்க்கும்போது இன்ஜுரிலாம் இருக்குது, பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்க. இப்போ மிக் ஃபோலி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ மூலியமாக நான் அந்த ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிச்சிட்டேன், மறு உயிருக்கு வந்துட்டேன், இப்போ நான் பரவாயில்ல, நம்ம மீண்டும் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தன்னுடைய சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காரு. மிக் ஃபோலி அடுத்த தடவை கொஞ்சம் அளவாக சரக்கடிங்க. அண்ட் உங்கள்கிட்டையும் நான் சொல்கிறேன், சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டாதீங்க. பார்த்தீங்கன்னா நாய் ரூபத்தில் ரோட்டில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான். காய்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதுக்கப்புறமா பேக்லாஷ் பேப்பர் தான் நடக்க போகுது. ரெஸ்ல்மேனியா முடிஞ்சால் 20 நாள்லேயே நடக்க போகுது. ஆக்சுவலி ரெஸ்ல்மேனியாக்கே இன்னும் 20 நாள் இருக்குது. இந்த வகையில் ரெஸ்ல்மேனியா முடிஞ்சதுக்கப்புறம் தான் 20 நாள் கழிச்சு பேக்லாஷ்னா 40 நாள் இருக்குது. ஆமாம், ஒரு மாதம் கிட்ட தான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த பேக்லாஷை பொறுத்த வரைக்கும் WWE பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் அட்வர்டைஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த வருஷம் பேக்லாஷ் பார்த்தீங்கன்னா லாஸ் வேகாஸில் நடக்குது. அதாவது நம்ம ராண்டி ஆர்டனுடைய ஹோம் டவுன், அதாவது USA இருந்தாலும் அவருக்குன்னு சொல்லி ஹோம் டவுன் இருக்கும். உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா நான் இந்தியாவில் இருக்கிறேன், நான் ஒரு இந்தியா வந்து எனக்கு ஹோம் டவுன்னாலும் இந்தியாவில் தமிழ்நாடு தானே எனக்கு இது இடம். அதே மாதிரி அமெரிக்காவில் அவர் இருந்தாலும் அமெரிக்கா லாஸ் வேகாஸ் தான் பார்த்தீங்கன்னா அவருடைய ஹோம் டவுன். அங்கே வந்து பேக்லாஷை நடத்துகிறாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனுக்கு மேட்ச் இருக்கும். இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ராண்டி ஆர்டன் ஜான்சன் 2 பேருமே நேருக்கு நேர் மோதிர மாதிரி வச்சு பேக்லாஸோட டிக்கெட் சேலிங்க அஃபிஷியலி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு கிடச்சிருக்க செய்திப்படி பார்த்தீங்கன்னா WWE வந்து கன்ஃபார்மாக பேக்லாஷில் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனுக்கும் ஜான்சனாக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் தான் நடத்த போகிறாங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சொல்லப்படுது. ஆல்ரெடி ஜான்சனாக்கும் ஏஜி ஸ்டைலுக்கும் தான் பேக்லாஷ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்ட நிலையில் இப்போ ராண்டி ஆர்டன் ஆட் ஆயிருக்காரு. ஸோ இவங்களுக்குள்ள யாரை கூட ஜான்சனா கூட மேட்ச் வைக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ மேபி ஜான்சனா சாம்பியன் ஆனால் இது ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும், அல்லது ராண்டி ஆர்டனுக்கும் ஜான்சனாக்கும் சிங்கிள்ஸ் மேட்சாக கூட நம்ம எதிர்பார்க்கலாம்.
NXTல இருக்கிற மெனி டேலண்டட் சூப்பர் ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷான் மைக்கேல் மேலே கொஞ்சம் கரிசனை பார்க்குறாங்களாம். அதாவது கரிசனமும் படுறாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா கோவம் படுறாங்க. கரிசனா படுறவங்க யார் பார்த்தீங்கன்னா பிளாக் ரெஸ்லர்ஸ். பொதுவாகவே WWEல பார்த்தீங்கன்னா பிளாக் ரெஸ்லர்ஸ் சாம்பியன் ஆகிறது அப்படிங்கிறது வின்ஸ் மேக்மேன் காலத்தில் ரொம்ப ரேரானது. ஸோ பாபி லாஸ்லி, கோஃபி கிங்ஸ்டன் மாதிரியான ஒரு சில மல்யுத்த வீரர்கள் மட்டுமே WWE சாம்பியன் ஆங்களே தவிர்த்து மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒயிட் ரெஸ்லர்ஸ். ஸோ அமெரிக்காரங்க பார்த்தீங்கன்னா நாரப்பயலுக்கு அப்படி தான் ஜாதி பார்ப்பானுங்க, நிறம் பார்ப்பானுங்க, நிறத்தில் செத்த போனாங்க. ஸோ நம்மள மாதிரிலாம் கிடையாது. ஸோ நம்ம அதை விட நாரி போய் கிடக்கும், அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா NXTயை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ரூல்ஸ்லாம் இருக்கக்கூடாது, ஈக்குவாலிட்டி இருக்கணும், குறிப்பாக வெள்ளை இனக்கல மக்களோட கருப்பின மக்கள் தான் உயர்ந்தவங்க, அவங்கள தான் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற முன்னேப்பில் பார்த்தீங்கன்னா ஷான் மைக்கேல் இருக்காரு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி NXTயில் அவர் கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறமா NXT சாம்பியன்ஸை பாருங்கள். கார்மலைஸ் NXT சாம்பியனாக இருந்தார். அவர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் சாம்பியனாக இருந்தார். ட்ரிக் வில்லியம்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓபா ஃபெமி சாம்பியனாக இருக்காரு. ஸோ ஓபா ஃபெமிட்ட இருந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புடுங்கன்னு சொல்லிட்டு நோவே ஜோஸ் இருக்கிறாரு. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கருப்பின ரெஸ்லர். அதாவது பொதுவாக NXTல சாம்பியன் ஆகிறது அப்படிங்கிறது கருப்பின ரெஸ்லர் ரொம்ப ரேரு தான். பிக்கி அந்த மாதிரி, பிக்கியை தவிர்த்து யாரை சொல்கிறது ரொம்ப யோசிக்கணும் நீங்கள். ஸோ மேக்ஸிமம் இல்லை, அவ்வளோதான். ஸோ அப்படி யோசிக்கிற அளவுக்கு இருந்த அந்த WWE டோட்டலி சேஞ்ச் ஆகி கருப்பின ரெஸ்லர்ஸ் அடுத்தடுத்து சாம்பியன் ஆகலாம் அப்படிங்கிற ரூல்ஸ் கொண்டு வந்ததே பார்த்தீங்கன்னா இப்போ ஷான் மைக்கேல் தான். ஸோ இது வந்து பல ஃபேன்ஸுக்கு சந்தோஷப்படுத்தியிருந்தாலும் வெள்ளைய ரெஸ்லர்ஸ் இருக்கிறாங்களா அவங்க வந்து என்னடா இவன் ஷான் மைக்கேல் சும்மா கருப்பின ஆட்களுக்கே இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறான், ஸோ அட்லீஸ்ட் ஒரு மிக்சரில் கொடுக்கலாம்ல, ஏன் இப்படி அவங்களுக்கே கொடுக்குறான், இப்போ நோவே ஜோஸ் கொடுக்குறாங்க, அடுத்து எவன் கருப்பாக இருக்கிறான் அவனுக்கு தான் கொடுப்பானுங்களா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சண்டை வந்துட்டு இருக்கிறான். ஸோ கருப்புன்னு சொன்னோன்னா நீங்களாம் கோவப்படாதீங்க, நானும் கருப்பாக தான் இருக்கேன். ஆக்சுவலி நம்ம கருப்பு வேறு, அவனுங்க கருப்பு வேறு. அதாவது ஒரு படத்தை சொல்லுவானுங்கல்ல, அவன் கருப்பாக பயங்கரமாக இருப்பான், அவன் பயங்கர கருப்பாக இருப்பான்னு, அந்த டைலாக் தான் சொல்லணும். அதே மாதிரி நம்ம ஊரில் எவனாவது வெள்ளைக்காரன் நான் வெள்ளையாக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா செருப்பை தூக்கி மூஞ்சிலே அடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்மலாம் இருக்கிறது வெள்ளையே கிடையாது. அவங்க கிட்ட போய் பார்த்தோன்னு வைங்களேன், அப்போ தான் நம்ம வெள்ளையா இல்லையா நமக்கு தெரியும். சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கு வந்து ரோமன் ரெயின்ஸ் கண்டிப்பாக வரணும், அவங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. WWE பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை, ரோமன் ரெயின்ஸ்க்கும் சிஎம் பாங்க்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் செக்மெண்ட் நடத்த போகிறாங்களாம். அதாவது இதுக்கு முன்னாடி செத்ரோலன்ஸை வச்சு ட்ரிபிள் த்ரெட்டாக ஒரு ஸ்டோரி கொண்டு போனாங்க. ஆனால் இந்த தடவை கொண்டு போகிறது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் சிங்கிள் செக்மெண்ட். கண்டிப்பாக இது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் சிஎம் பாங் ரோமன் ரெயின்ஸ் என்ன பேசுகிறாங்க தவிர்த்து பார்லியமனுக்கும் சிஎம் பாங்குக்கும் பேக் ஸ்டேஜ்லையோ அல்லது ரோமன் ரெயின்ஸ்க்கு முன்னாடியோ மெயின் ஸ்டேஜில் ஒரு செக்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. பார்லியமன் கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அவருடைய வரத்தை கேட்கல சிஎம் பாங், நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேபி அவர் எந்த நேரம் வேணாலும் கேட்கலாம், ரசல்மேனியில் கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம். மேபி ரசல்மேனியில் நான் அந்த மெயின் இவெண்ட் விளையாடிட்டேன், கண்டிப்பாக வின் பண்ணணும் அப்படின்னு கூட நினைக்கலாம். அண்ட் கைஸ் ஒரு விஷயம் நியூஸ் வந்துருக்கு, என்ன கேட்டிங்கன்னா சிஎம் பாங் வந்து ஒரு அஃபிஷியல் ஒரு நியூஸ் சொல்லியிருக்காரு. என்னன்னா இப்போ சிஎம் பாங் வந்து மெயின் இவெண்ட் விளையாடுறாரு. ஸோ அந்த மெயின் இவெண்ட் விளையாடுறதுனால இப்போ சிஎம் பாங் நினச்ச அந்த, அதாவது சிஎம் பாங் ஒரு வரம் கொடுக்கணும்ல, அந்த வரம் வந்து நிறைவேறலையாம். இதனால் என்னுடைய கோரிக்கையெல்லாம் நிறைவேறல, என்னோட கோரிக்கை இதோட பெருசு அப்படிங்கிற மாதிரி சிஎம் பாங் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ இதை விட பெருசாக ஏதோ ஒரு ஆப்பு வைக்க போகிறாரு. ஸோ பால் உங்கள் ட்ரைபல் சீஃபை விட்டு நீங்கள் கூடிய சீக்கிரம் போக போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டோரியில் உங்களுக்குள்ள தான் போல இருக்குது. ஸோ அது என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சிருந்து லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மக்களே நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நல்லதோ ரெஸ்லிங் செய்யலை நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ணன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.